அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்னிங் சென்சேஷன், நீங்கள் ஒரு யூரின் போகும்போது ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்குது, இல்லை உங்களோட வெஜைனால ஒரு கான்டாக்ட் இருந்ததுக்கப்புறம் பர்னிங் சென்சேஷனாக இருக்கிறது, இது மட்டும் இல்லாமல் ஒரு வெஜைனால இச்சிங் இருக்குது, இரிட்டேஷன் இருக்குது, இது இல்லாமல் ஒரு டிஸ்சார்ஜ் இருக்குது, டிஸ்பெரியூனியா, அதாவது கான்டாக்ட் இருக்கும் போது பெயின் இருக்குது, டிஸ்பெரியூனியான்னு சொல்லுவோம் நம்ம அதை. அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரைனஸ் ஃபீல் ஆகுறது. அது என்ன மாதிரியான ட்ரைனஸ்னா, நம்ம டெசர்ட்ல இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி வறட்சியா அந்த பூமி, அந்த மாதிரி ஒரு ட்ரைனஸ் இருக்குது. இது இல்லாமல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரின், அடிக்கடி நம்ம யூரின் அடிக்கடி நம்மளுக்கே தெரியாமல் போகிறது, இல்லைன்னா நம்ம சிரிச்சாலோ இருமுனாலோ தும்முனாலோ அந்த மாதிரி டைம் நம்மளுக்கே தெரியாம கசிகிறது. நீங்கள் யூரின் போகிறதுக்காக நம்ம வாஷ்ரூம் போகிறதுக்குள்ளார உங்களுக்கே தெரியாமல் யூரின் கசிகிறது. இதை மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாமே மேம் எனக்கு இத்தனை பிரச்சனை இருக்கு, மல்டிபிள் பிரச்சனை இருக்கு, இந்த அத்தனை பிரச்சனைக்கும் ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு க்ரீம் ஏதாவது போட்டா இல்லை ஒரு டேப்லெட் போட்டா நம்மளுக்கு சரியாயிடுமா மேம் அப்படி சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு மேஜிக்கல் க்ரீம் இருக்கு. இந்த மாதிரியான க்ரீம்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ், உங்களுடைய பிளாடர், வெஜைனா எல்லாம் உங்களை தேங்க் பண்ணும். ஏன்னா அப்படி ஒரு மிராக்கிள் நடக்கும். நீங்க இந்த மாதிரியான ஒரு க்ரீம்ல இதெல்லாம் சரியாகணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த மாதிரியான க்ரீம் பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பேச போறோம். நம்மளோட அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே இந்த க்ரீம் பத்தின ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியான க்ரீம் டெஃபினட்டா இருக்கு. உங்களோட பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்ல ஒரு பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வீக் ஆகுறதுனால, உங்களோட ஹார்மோன் கம்மி ஆகுறதுனால, ஈஸ்ட்ரோஜனுங்கிற ஹார்மோன் கம்மி ஆகுறதுனால, நான் இப்போ சொன்ன அத்தனை பிரச்சனைகளும் நீங்க ஃபேஸ் பண்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஒரு ப்ளீடிங் மாதிரி நம்மளுக்கு ஸ்பாட்டிங் வர்றது, மைக்ரோ டேர் வர்றது, அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றது, நம்மளுக்கு கான்டாக்ட் இருந்ததுக்கு அப்புறம் பயங்கர பெயின்ஃபுல்லா இருக்குது, 2 to 3 days கழிச்சு ஒரு சோர்னஸ் மாதிரி ஃபீல் ஆகுறது. என்ன சொல்லுவாங்கன்னா, மேம் எரிச்சலா இருக்கு, ரொம்ப காந்தலா இருக்கு, பெயின்ஃபுல்லா இருக்கு, என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல. ஒரு டைமும் கான்டாக்ட் இருந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 days கழிச்சு சிவியரா யூரினரி இன்ஃபெக்ஷன் வரா மாதிரி எனக்கு இருக்கு. யூரின் போகும்போது பெயினா இருக்குது, சொட்டு சொட்டா யூரின் போகிறது. இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இந்த ஹார்மோன் கம்மி ஆகிறதுனால, பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் நம்மளுக்கு வீக்கன் ஆகிறதுனால, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு க்ரீம் சரி பண்ணுவோம்னா கட்டாயம் சரி பண்ணும். என்னன்னா அந்த க்ரீம் நம்மளுக்கு ஹார்மோனல் க்ரீம். இந்த ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் க்ரீம் நம்மளுக்கு லோக்கல் வெஜினல் க்ரீம்ஸ். இதை யூஸ் பண்ணும்போது கட்டாயம் டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷனோட தான் நம்ம யூஸ் பண்ணணும். நீங்க இந்த க்ரீம்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா சரியாகும். இந்த ஈஸ்ட்ரோஜன் க்ரீமுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. உங்களோட வெஜைனாவை அப்படியே மாற்றும். எப்படி மாத்தோம் அப்படின்னா, உங்களுடைய ஒரு பேலா இருக்கக்கூடிய ஒரு வெஜைனா, இல்ல அதுல நம்மளுக்கு அந்த மசில்ஸ் எல்லாமே ரொம்பவே வீக்கனா இருக்கு, அந்த லேயர் எல்லாமே தின்ட் அவுட்டா இருக்கு, உங்களோட pH எல்லாமே இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு இந்த க்ரீம்ஸ் நீங்க அப்ளை பண்ண மாறும். ஏன்னா வெஜைனால ரீஎபிதிலைசேஷன் நடக்கும், அதாவது நியூ செல்ஸ் வரும். அது மட்டும் இல்லாம ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் பண்ணும். இந்த க்ரீமை நீங்க அப்ளை பண்றதுனால, அதுவும் லோக்கலா நீங்க அப்ளை பண்றதுனால இந்த மாதிரியான மேஜிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். அது ஒரு மிராக்கிள் மாதிரி தாங்க. நம்மளுக்கு பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்க்கு அது ஒரு மிராக்கிள் தான். பட் கட்டாயம் ஒரு காஷனோட தான் நீங்க யூஸ் பண்ணணும், உங்களோட டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷனோட தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த க்ரீம்ஸ் யூஸ் பண்றதுக்கு சில கேட்டகரிஸ் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணாதான் இந்த க்ரீம்ஸே நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும். உங்களுக்குமே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, ஒரு க்ரீம்ல எனக்கு இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகணும் மேம், எனக்கு அடிக்கடிலாம் நான் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்க முடியாது, என்னால் லேசர் எடுத்துக்க முடியாது, சர்ஜரி பண்ண முடியாது, என்னால் இந்த மாதிரி இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் எனக்கு பாதிக்குது அப்படின்னா, ஒன்னே ஒன்று தான் நீங்க பண்ணணும். பிரச்சனை இருக்கிறத ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நீங்க வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த க்ரீம்ஸ் உங்களுக்கு நல்லாவே சேஞ்சஸ் பண்ணும். உங்களுக்கும் இந்த க்ரீம் பற்றி தெரியணும், உங்களுக்கும் இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 8-9 பிரச்சனைகள் சொன்னேன். இந்த பிரச்சனையில் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குது, நீங்கள் இந்த க்ரீம்ஸ் போட்டால் சரியாகிற கண்டிஷனில் நீங்கள் இருக்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கணுன்னா, டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.